மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால நல்ல உதவிகள் ஏற்படும். சில நேரங்களில் நீங்கள் வீடு வாங்கணும், இல்லை ஒரு லேண்டு பார்க்கணும், அந்த மாதிரியான சில காரியங்களில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெரிய அளவுக்கு அதாவது வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, சில பெரிய விஷயங்களை பற்றி பேசுவது, இந்த மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சில கூட்டான முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபடலாம். சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடப்பதற்கான ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. நண்பர்களால் நல்ல உதவியும் ஆதாயமும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். எந்த காரியமும் சுலபமாக சிறப்பாக அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு சாதகமாக முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணம் போல செயல்கள் எல்லாம் அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போக வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவங்களுக்கு நல்ல அதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவர்கள் உங்களுடைய வழியை விட்டு விலகுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிறது. தொழிலில் உங்கள் செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்களை எல்லாம் அடைவீர்கள். ஒரு சுபிட்சங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு அடித்தளமாக அமையக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. மனதிற்கு ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி, சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினம். எந்த ஒரு செய்கைகளை எடுத்து செஞ்சாலும் அதை சிறப்பாக செயல்படுத்துவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமாக, வெற்றியை தரக்கூடிய தினமாக அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். மிருகஷீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினம். தன வரவு, நல்ல வார்த்தைகள், சிறப்பான வெற்றிகள் இதெல்லாம் ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், நம்ம சில நேரங்களில் செய்யக்கூடிய முதலீடுகள், இது அனைத்துமே சிறப்பாக வரும். வீடு வாங்குவது, மனை வாங்குவது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டாலும் திருப்திகரமாக அவை அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மிருகஷீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அதனால சில குழப்பங்கள் மனதில் ஏற்படலாம். அமைதி காக்க வேண்டும். தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு விக்னேஸ்வரரை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பெரிய வெற்றிகளை அடையும். மனக்குழப்பங்கள் நீங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப சிறப்பான தினம். சில முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தினம். கவனமாக செயல்பட நிச்சயமான வெற்றிகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். சில உங்களையும் அறியாமல் சில தவறுகள் நேருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஏற்படும். தடைப்பட்ட திருமணங்கள் நடப்பது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. சில நேரங்களில் உங்களுடைய
மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நிச்சயிப்பது, அதற்கு சம்பந்தப்பட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்த தினமாக அமைகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நிறைவை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான நல்ல பலன்கள் உண்டு. பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் நிச்சயமான நல்ல வெற்றிகள் ஏற்படும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் எண்ணிய எண்ணம் போல நன்மைகள் விளையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல உள்ள சங்கடங்கள் நீங்கும், பயங்கள் நீங்கும், எதையுமே தைரியமாக எதிர்கொள்வீர்கள். புதுமையான அணுகுமுறையை பின்பற்றுவீர்கள். இதனால் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள், சந்தோஷங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தினம். உடம்புல பிரச்சனைகள், வயிற்று பிரச்சனைகள்லாம் இருந்தால் கூட அதுக்கான தீர்வுகள் ஏற்படும். நல்ல மருத்துவத்தை உதவி உங்களுக்கு கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் சிறப்பாக பலனளிக்கும். மனசுல ஒரு நிம்மதி, ஒரு தெளிவான சிந்தனை இதெல்லாம் இருப்பதால எந்த காரியத்தில் கை வச்சாலும் அதுல வெற்றிகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பட நல்ல பலன்கள் உண்டு. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது. நிறைந்த லாபங்கள் பெறுவீர்கள். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, சில நேரங்களில் வீடு நிலம் போன்ற விஷயங்களில் முடிவுகள் எடுப்பது, இவைக்கெல்லாம் ரொம்ப உகந்த தினமாக இருக்கும். நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரங்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்க என்ன திட்டம் தீட்டுகிறார்களோ அதெல்லாம் வெற்றி அடையும். அவர்கள் எண்ணிய எண்ணம் போல சூழ்நிலையும் செயல்களும் அவர்களுக்கு அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள்வது நல்லது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு சேரும். உங்க தொழில நீங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும். அதற்கான நல்ல தகவல்கள் சேரும். நண்பர்களாலும் நல்ல ஆதாயமும் உதவியும் ஏற்படும். சில நேரங்களில் நீங்க சொல்லக்கூடிய சில அறிவுரைகள் பெரிதும் போற்றப்படும். அதனால உங்க புகழை உயர்த்தக்கூடிய, உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் மிக சிறப்பான பலன்கள். பூராட நட்சத்திரக்காரர்கள் பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான தினமாக இது அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய பகை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோம், அதெல்லாம் தீரக்கூடிய தினம். சில நல்ல பேச்சுவார்த்தைகள், திருமணம் போன்ற சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பது, ரொம்ப நாளா வேலை கிடைக்காம இருக்கவங்களுக்கு அந்த வேலைக்கான ஆர்டர்ஸ் எல்லாம் சேர்வது, வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கும்பொழுது அதுக்கான ஒரு தகவல்கள் சேர்வது, அதற்கான ஒரு கிளியரன்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது நல்ல விஷயங்களாக நடக்கக்கூடிய தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான பலன்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு மனக்குழப்பங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். அடுத்து கும்பராசி.
கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிநாடு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுவது, இல்லை நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்வது போன்ற விஷயங்கள் இருக்கலாம். கொஞ்சம் வயசானவங்க இவங்கெல்லாம் க்ஷேத்திரங்களுக்கு போக வேண்டும் என்று நினைத்தார்களானால் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடியது. இப்போ சென்னையில் இருக்கவங்களுக்கு காசி போகிற மாதிரி வட தேசங்களுக்கு பயணம், இப்போ வட தேசங்களில் இருக்கிறவங்களுக்கு தென் திசை நோக்கி பயணம், அந்த மாதிரி பயணங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கிறது. தெய்வ வழிபாடு, தெய்வ நம்பிக்கைகள் அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த தரிசனங்கள், நல்ல கோயில்களுக்கு போயிட்டு வருது, பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது போன்ற நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக அமையும். சில பண செலவுகள் இருக்கும், ஆனால் அது சுபமான செலவுகள், சந்தோஷமான ஒரு விஷயத்திற்காக செய்யப்படக்கூடிய செலவுகளாகவும் அமையும். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நிதானமாக கொஞ்சம் ஒரு முறைக்கு ஒரு முறை சிந்தித்து செயல்பட வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாக இது அமைகிறது. தொடர்ந்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் சில தேவையற்ற அலைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம முயற்சி செய்யக்கூடிய சில விஷயங்களில் எதிர்பாராத விதமாக சில தடைகள், திருப்பங்கள்லாம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. அதனால் சில முக்கியமான அலுவல்களை செய்யும் பொழுது ஒரு நாள் தள்ளி போடுவது கூட சிறப்பு தான். அது போன்ற ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. சில சோதனைகள் ஏற்படலாம், சில தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். அதனால எதுலையுமே ஒரு நிதான போக்கை கையாண்டு எந்த ஒரு விஷயத்தையுமே தனிப்பட்ட முறையில் ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா எடுத்துக்காம அதோடைய நிலையை நிறுத்து ஆராய்ந்து நீங்கள் செயல்படும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக வராது. ஓரளவு வெற்றி வாய்ப்புகளும் சிறப்பாகவே அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கான சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதால் நிதானமான போக்கை கையாள்வது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.